கடலூரில் வேப்பூர் பாசர் கிராமத்தில் நடந்த தேமுதிக நடத்திய மக்கள் உரிமை மீட்பு 2.0 மாநாடு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை அடைந்துள்ளது. அது மட்டுமல்ல, தேமுதிகவின் மாநாடு தமிழக கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பல பெரிய பாடங்களை கற்பித்துள்ளது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. காரணம், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளாக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றம் ஆகியவற்றில் எந்த பிரதிநிதியும் இல்லை. அது மட்டுமல்ல, கேப்டன் உயிருடன் இருந்த பொழுதே கட்சியின் வாக்கு சதவிகிதம் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் தேமுதிகவுக்கு மக்கள் செல்வாக்கே இல்லை என தொடர்ந்து ஊடக விவாதங்களில் பொய் பிரசாரங்களை பரப்பி வந்த விபச்சார அரசியல் புரோக்கர்களுக்கும் தேமுதிகவை 3 அல்லது 6 சீட் கொடுத்து கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாம் என குறைத்து மதிப்பிட்ட ஆளும் ஆண்ட கட்சிகளுக்கு சரியான பதிலடி கொடுக்கும் வகையில் மிக பிரம்மாண்டமான கூட்டம் கூடியது. கடலூரில் வேப்பூர் பாசர் கிராமத்தில் நடந்த தேமுதிக நடத்திய மக்கள் உரிமை மீட்பு 2.0 மாநாடு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை அடைந்துள்ளது. அது மட்டுமல்ல, தேமுதிகவின் மாநாடு தமிழக கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பல பெரிய பாடங்களை கற்பித்துள்ளது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. காரணம், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளாக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றம் ஆகியவற்றில் எந்த பிரதிநிதியும் இல்லை. அது மட்டுமல்ல, கேப்டன் உயிருடன் இருந்த பொழுதே கட்சியின் வாக்கு சதவிகிதம் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் தேமுதிகவுக்கு மக்கள் செல்வாக்கே இல்லை என தொடர்ந்து ஊடக விவாதங்களில் பொய் பிரசாரங்களை பரப்பி வந்த விபச்சார அரசியல் புரோக்கர்களுக்கும் தேமுதிகவை 3 அல்லது 6 சீட் கொடுத்து கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாம் என குறைத்து மதிப்பிட்ட ஆளும் ஆண்ட கட்சிகளுக்கு சரியான பதிலடி கொடுக்கும் வகையில் மிக பிரம்மாண்டமான கூட்டம் கூடியது.